குற்றாலத்துக்கு போய் நல்லா குளிச்சுட்டு வயிற்றுல வைப்ரேஷன்ஸோட பயங்கரமா பசி ஒன்று வரும். அப்போ எங்கடா சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் எவ்வளவு கடை இருந்தாலும் பார்டர் ரஹ்மத் பரோட்டா கடையில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஹைப் இந்த கடைக்கு. குற்றாலம் ஃபால்ஸ்ல குளிக்க போகும்போது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற விஷயம் ஒரு ட்ரௌசர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பை. பிளாஸ்டிக் பை எதுக்குடான்னு கேட்டீங்கன்னா, கேஷ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா தண்ணியில் நினையாம இருக்கிறதுக்காக தான். அப்படியே தூக்கி ட்ரௌசர்ல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மெயின் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு ஈர ட்ரௌசரோட அடுத்து 5:30 பஸ்ல போயிட்டு இருக்கோம். அரைகுறையா தலையை துறச்சிட்டு தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு சுத்தின்னு இருந்தோம். இப்போ ஃபுல்லா குளிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணியாச்சு. இதான் நம்ம தங்கியிருந்த ரூம். வணக்கம், என்ன தெரியுதுங்களா? இப்போ பேக் எல்லாம் தூக்கிட்டு வாழைக்காய் சிப்ஸ், அல்வா எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அல்வா கடையில போய் கொடுத்த சாம்பிள் எல்லாத்தையும் சூடா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு இருந்தோம். செமையா இருந்துச்சு. இப்போ இங்கிருந்து அப்படியே மெயின் ரோடுக்கு நடந்து வந்து ஒரு ஆட்டோவை போட்டு நேரா பார்டர் ரஹ்மத் பரோட்டா கடைக்கு வந்து சேர்ந்தாச்சு. குற்றாலத்துல இருந்து கரெக்டா 20 மினிட்ஸ்ல வந்து இங்க ரீச் ஆயிட்டோம். ஆல்மோஸ்ட் குற்றாலத்துல குளிச்ச முக்காவாசி பேர் இங்கே தான் வந்து சாப்பிட்டு போறாங்க. கடை எப்போதுமே இப்படி கூட்டமா தான் இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் போய் உட்காந்து இந்த ஃபேமஸான பரோட்டா, நாட்டுக்கோழி, மட்டன் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் இருந்த பசிக்கு எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டு இருந்தேன். இப்போ ஃபுட்டு கொடுத்த ஹைப்புக்கு ஆக ஓகோன்னுலாம் சொல்ல மாட்டேன். பசியில வந்து சாப்பிடும் போது எல்லாமே டேஸ்டா தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. பட் ஸ்டில் பார்டர் ரஹ்மத் பரோட்டால ஃபுட் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சரௌண்டிங்ல வேற எங்கெல்லாம் ஃபுட்டு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே தென்காசிக்கு பஸ் ஏறி அப்படியே ஊட்டு கிளம்பியாச்சு.